அனைவருக்கும் வணக்கம். நரசிம்மமூர்த்தினால் முடியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினைக்காத விஷயத்தையும் நடக்காதுன்னு நினச்ச விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்கு நரசிம்மர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடியே நரசிம்மரோட ஒரு மந்திரத்தை பற்றி நான் ஒரு பதிவில் கொடுத்துருப்பேன். அந்த பதிவில் நரசிம்மர் எப்பேற்பட்டவர், அவரோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பராசரப்பட்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறீங்க, அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கல, உங்களோட 100% எஃபர்ட் போடுறீங்க, அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு மன வருத்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த கவலையை இதோட விட்டுருங்க. நரசிம்மரோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவில் சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணால் சொல்லலாம், எத்தனை முறை வேணால் சொல்லலாம். நரசிம்மரோட முழு ஆற்றலையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர பதிவு தான் இது. இப்போ முதல்ல அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்ப்போமா. யஷ்ப அபவத் பக்த ஜன ஆர்த்திஹந்து பித்ருத்துவம் அந்யேஷி அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்யலப்யம் லக்ஷ்மீ நரசிம்மம் சரணம் பிரபத்யே. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வர்றது ரொம்ப பலன் கொடுக்கும். இப்போது இந்த மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கங்காட்டி உங்களுக்கு இது உச்சரிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தோட தமிழ் பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையே நீங்கள் மந்திரமாக சொல்லிட்டு வரலாம். அதுக்கும் இதே பலன் தான் கிடைக்கும். இப்போ தமிழில் அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போமா. பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவனே, தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே, நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே, லக்ஷ்மி நரசிம்மனே, உனது திருவடியை சரணடைகிறேன். இதுதான் அந்த மந்திரத்தோட தமிழ் விளக்கம். உங்களுக்கு சமஸ்கிருதம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இல்லை சமஸ்கிருத மந்திரங்களை எங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மந்திரத்தை எடுத்துக்கலாம். இல்லைன்னா தமிழ் மந்திரமான இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எதை வேணால் சொல்லிட்டு வரலாம். உங்களோட காரியம் நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு எவ்வளோ தூரம் இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் செய்கிறோமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நரசிம்மரை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மந்திரத்திலேயே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாயோட கர்ப்பத்தில் பிறந்து வந்தால் லேட்டாகுமேன்னு சொல்லி தூணை புடந்துட்டு வந்த ஒரே தெய்வம் அவர் தான். நாளைங்கிற சொல் நரசிம்மருக்கு எப்பவுமே கிடையாது. இன்று இந்த பொழுது உடனே செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அவர். அவரோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.